ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு இட்லி பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த இட்லி பொடியை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா 1 மாசத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். நம்ம சைட் டிஷ் எதுவும் செய்யாதப்ப இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் ஒரு 4 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம், எண்ணெய் விடாமல். கருவேப்பிலையில் இருக்க அந்த ஈரப்பதெல்லாம் போன அப்புறமா கொஞ்சம் கிறிஸ்பியானவொடனே நம்ம அதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நம்ம பூண்டும் போட்டு இட்லி பொடி செய்யும் போது நல்லா வாசனையா இருக்கும். பூண்டு பிடிக்கிறவங்க பூண்டு போட்டுக்கோங்க. அப்படி தேவையில்லைன்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த பூண்டை அவாய்ட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கின அப்புறமா இதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆன அப்புறமா எடுத்துக்கோங்க. இப்போ மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டா இன்னும் 2 மிளகாய் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஸோ இதுவும் வந்து நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா இதையும் எடுத்துடலாம். ஸோ இப்போ உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 கப் உளுத்தம்பருப்பு. நல்லா வந்து உளுத்தம்பருப்பு வந்து நல்லா ஸ்மெல் வரணும். நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வறுபடணும். நீங்கள் வறுக்கும் போதே நல்ல ஸ்மெல் வரும். பாருங்க, இந்த அளவுக்கு வறுபடணும். ஸோ இப்போ எடுத்துடலாம். இப்போ இதெல்லாம் எடுத்துட்டு 1 கப்பு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. நம்ம அதே எண்ணெயிலேயே எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு போட்டுட்டு இது நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வந்து வறுத்துக்கலாம். இதுவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். இது எல்லாத்தையும் வறுத்துட்டு நம்ம நல்லா வந்து ஆற வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம எள்ளு சேர்க்கும் போது. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு இதை ஒரு தொட்டில் கொட்டி நல்லா வந்து ஆற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். இது அரைக்கும் போது நமக்கு இது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, குறைன்னு அரைக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு நல்ல ஒரு ஈரம் இல்லாத கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்கன்னா ஒரு 1-2 மாதம் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.